உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க. வணக்கம் நீலா மேடம். திடீர்னு என்ன கூப்பிட்டிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இவங்க லக்ஷ்மி. இவங்கள பத்தி நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இவங்க தன்னுடைய கணவனுக்காக கவசமா இருப்பாங்க. இப்படி சொல்ல இவ எவ்வளவு பணம் கொடுத்தா? பணமா? பொய் சொல்லாத. நீ இவருக்கு பணம் கொடுக்கலன்னா இவர் எப்பவும் எங்க கிட்ட ஏன் உன்னை பத்தி நல்ல விதமாவே சொல்லணும்? உன் ஜாதகத்துக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு கொடுக்கணும்? நீலா மேடம், நான் உங்ககிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தியும் இந்த ஜாதகத்தை பத்தியும் சொல்லி இருக்கேனே. நான் இப்போன்னு சொல்லலையே. எல்லாம் பிளான் பண்ணி தானே ஏமாத்தி இருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது நாள் வரை நான் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேனோ அதை விட அதிகமா உங்களை நம்பினேன். உங்களை நம்பினதுக்கு நல்லா துரோகம் பண்ணிட்டீங்க. என் பையன் வாழ்க்கையோட நீங்க விளையாடி இருக்கீங்க. என்ன மேடம் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பண்டிதரே? இவரோட பேங்க். நீங்க இவருக்கு பணம் சம்பாதிக்கிற மிஷின் ஆயிட்டீங்க. அடிக்கடி இங்க வந்து மார்க்கேஷ தோஷத்தை பத்தி சொல்லி பயமுறுத்தி உங்ககிட்ட இருந்து பணத்தை புடிங்கிட்டாரு. நீங்க என்ன பேசுறீங்க? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்னத்தை இப்ப தப்பா சொன்னேன்? நீங்க என்னெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியும். தங்கம், வெள்ளி, டைமண்ட், கேஷ். ஒரு நாள் இந்த வீட்டையே எழுதி வாங்க போறீங்க. அனாவசியமான பழிய சுமத்துறீங்க. நான் பணத்துக்காக இதையெல்லாம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லனா வேற ஏதாவது சொல்ல வரீங்களா? நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இது எனக்கு ரொம்ப பெரிய பாவம். எந்த தானத்தை பத்தி நீங்க சொல்றீங்களோ இதையெல்லாம் நீல மேடம் பண்டிதர்களுக்கு, முதியோர் இல்லத்துக்கு, அனாத ஆசிரமத்துக்கு எல்லாத்தையும் அவங்க கையாலேயே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு பைசா கூட நான் எடுத்ததில்ல. அப்படி எடுத்திருந்தா அது பெரிய பாவம். போது பண்டிதரே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. இனிமே இங்க வராதீங்க. இன்னைக்கு தானே உங்க 2 பேரோட சுயரூபம் எனக்கு தெரிய வந்தது. லக்ஷ்மி கொடுத்த பணத்துக்காக தானே இங்க வந்தீங்க. வந்தது வராததுமா என்ன லக்ஷ்மியை சேர்த்துக்கொண்டு அட்வைஸ் வர பண்ணீங்க. வேற ஒண்ணும் இல்லாத நான் பண்டிதரை வெளியே தான் பார்த்தேன். நீங்க உள்ள வந்து எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அதோட என் சித்தப்பா வீட்டுல என்னோட ஜாதகத்தை பார்த்து தானே எனக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அன்னைக்கு வந்த அப்ப எனக்கு இவர் மேல முழு நம்பிக்கை இருந்துச்சு. அன்னைக்கு நான் ஏமாளியா இருந்ததுனால இவர் சொன்னதை நம்பி உன்னை இந்த வீட்டு மருமகளாக்குனேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் மாற்றங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நேத்து நம்பினதை இன்னைக்கு நம்ப முடியல. நீ என் பையன் உயிரை காப்பாத்த வந்த வரம்னு நினைச்ச. அது உண்மை இல்ல, நீ சாபோன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட. கூடவே இருந்து அவன் உயிரை காப்பாத்த போறது கிடையாது, அவன் உயிரை எடுக்க போறவ. இதுக்கு மேல பேச விரும்பல. தயவு செஞ்சு லக்ஷ்மி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பையனோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு. அப்படின்னா நான் பார்த்து சொல்ற ஜாதகத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சா? சந்தேகப்படுறதுல தப்பு இல்லையே. அட தேவேந்திரன் ஐயா, நீங்க இங்க என்ன பண்டிதரை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஜாதகத்தை படிக்கும்போது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய பழியா? இது பெரிய அநியாயம். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஞானத்தை யாரும் சந்தேகப்பட்டதில்லை. இதை என்னால ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. அப்ப இன்னும் எதுக்காக இங்க இருக்கீங்க? உங்க கட்டுக்கதையை கேட்க நான் தயாரா இல்ல. நீங்க வெளியே போலாம். கோபம் வரல, இங்க நடக்கிறத பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. இவ்வளவு நாள் காட்டின நம்பிக்கை வேஷம்னு நிரூபிச்சிட்டீங்க. எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க. சொல்ல போனா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. சத்தியம் என்னைக்கும் யாருக்கும் பயப்படாது. நான் அவமானப்பட மாட்டேன். நீங்க என்ன மதிக்கல, ஆனா இவ்வளவு நாள் இந்த குடும்பத்து கூட நான் பழகி இருக்கேன். அதை நான் மதிக்கிறேன். நான் தப்பான வார்த்தைகளை கொட்டிட மாட்டேன். உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த வீட்டோட புள்ள உங்க பையன் ரிஷிய காப்பாத்துங்க. அவனை நல்லா பாத்துக்குங்க. மத்தத கடவுள் பாத்துப்பாரு. நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் பாவம் நீங்களும் அவமானப்பட்டீங்க. உள்ள போய் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு நான் தான் வற்புறுத்தினேன். இங்க பாருமா, நடக்கிற எல்லாமே கடவுளுடைய விளையாட்டு. யாருக்கு எப்படி நேரம் மாறும்னு சொல்லவே முடியாது. ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. பேருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற. உன்னையும் அவமானப்படுத்தி இருக்காங்க, ஆனா நீயோ மருமகளோட கடமைய சரியா செஞ்சுட்டு வர்ற. என்ன இருந்தாலும் இதுவும் என்னோட குடும்பம் தானே.
இவங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த புது பண்டிதர் என்னோட ஜாதகத்தை பத்தி ஏதோ தப்பா சொல்லியிருக்காரு. எல்லாம் எனக்கு தெரியும். அவர் மோசமான பண்டிதர். இந்த குடும்பம் இவ்வளவு நாள் எப்படி என்ன நம்புச்சோ அதே மாதிரி தான் நம்ம சாரும் இவரை நம்பி இருக்காரு. அதனாலதான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்துராத. உண்மை இதுதான். உன்னாலதான் ரிஷியை காப்பாத்த முடியும். உன்னுடைய ஜாதகம் தான் ரிஷியோட மார்க்கேஷ தோஷத்துக்கு நிவாரணம். 4 நாளைக்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளும் ரிஷிக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கும். எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. ஓ ஆ லக்கன் கால் பண்ணிருந்தா நான் கால் பேக் பண்ணேன். ஆ அதான் மாறி உனக்கு வந்திருக்கும். அதை விட உனக்கு ஏதாவது அது முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணுமா? இல்ல நீ அது வந்து ஒண்ணும் இல்ல. நாம அப்புறமா பேசலாம். ஏன்னா உன்கிட்ட இப்போ நேரம் இல்லையே. நேரம் இருக்கு. அது வந்து உனக்காக நான் நேரத்தை ஒதுக்குறேன், டைமை ஒதுக்குறேன். ஒண்ணு பண்ணலாம், டைமை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது சரியா இருக்கும். ஏன்னா எனக்கு உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஏன், என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே லக்ஷ்மி? இல்ல அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. இத நம்ம அப்புறமா கூட பேசிக்கலாம். நாம எப்போ மீட் பண்றோமோ அப்போ நிதானமா பேசிக்கலாம். ஓகே கூல். நாம 2 பேரும் நிதானமா பேசலாம். பட் டைமை டிசைட் பண்ணிடு. எத்தனை மணிக்கு கால் பண்ணணும்? நான் டிசைட் பண்ணவா? நானா பிஸியா இருக்கேன். பின்ன பிஸியா இருக்கிறதுனால தான் நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை. ஒரு வேலை பண்ணு, நீ டைம் டிசைட் பண்ணு, அப்புறம் என்கிட்ட சொல்லு எப்ப பார்க்கலாம். நைட்டு 8:30 மணிக்கு. 8:30? இவ்வளவு லேட்டாவா? இல்ல ஒண்ணு இல்ல, இட்ஸ் ஓகே. 8:30 மணிக்கு நான் அவைலபிளா இருப்பேன். ஃப்ரீ ஆயிடுவேன், கண்டிப்பா ஃப்ரீ ஆயிடுவேன். நான் ஒன்று பண்றேன், கரெக்டா 8:30 மணிக்கு ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு கால் பண்றேன். இல்லனா நீ எனக்கு கால் பண்ணு, டிசைட் பண்ணிக்கலாம். என்ன? நைஸ், குட் ஐடியா. நல்லது. சரி, இப்போ நீ உன் வேலையை பாரு, நான் போன் வைக்கிறேன். இல்ல வேண்டாம், இரு லக்ஷ்மி. எனக்கு இந்த விஷயத்த சொல்லு. யாரு கால் பண்றது? அது நானா இல்ல நீ பண்றியா? அது என்னன்னா, நீ என்ன வெயிட் பண்ண வச்சனா அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐ மீன் ரொம்ப நேரம் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்போ டைம் தான் வேஸ்ட் ஆகும் இல்லையா? இல்ல நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. நானே உனக்கு கால் பண்றேன். ஐ ஷூர் லக்ஷ்மி, நீ எனக்கு கால் பண்ணுவல்ல? ஷூர். ஓகே, பெர்ஃபெக்ட். அப்புறம் லட்சுமி, லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகேவா? சூப்பரா. ரிஷி, நீ மீட்டிங்ல ஆபீஸ்ல தான உட்கார்ந்திருக்க? நான் மீட்டிங்ல இருக்கேன். நீ என்ன நினைச்ச? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இங்க குரானா வந்திருக்காரு. எங்க ஆபீஸ்ல இருக்காரு. அவர்கிட்ட தான் கேட்டேன். எப்படி இருக்கீங்க? குட். நான் ஒரு கால் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பை லக்ஷ்மி. பாய் ரிஷி. இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நைட்டே ரிஷி கிட்ட சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். அங்க வீட்ல அத்தை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.